நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய். குணா சுப்பிரமணியம் இயக்கத்துல வந்த சீசா படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நட்டி நட்ராஜ், நிஷாந்த், பதின் குமார், நிழல்கள் ரவி, ஆதேஷ் பாலா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர். இந்த வருஷம் ஆரம்பமே ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி த்ரில்லர் படத்துல கிரைம் த்ரில்லர் படத்துல ஆரம்பிச்சோம். படம் பேர் கூட லாரா. இப்போ இந்த படம் என்னன்னா சைக்கோ த்ரில்லர். அதாவது கதாநாயகனுக்கு பைப்போலார் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். பைப்போலார் டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி நடந்துப்பாங்க, அவங்களால சுத்தி இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்றதுதான் ஒரு மையக்கரு. கதைக்குள்ள போனோம்னா ஒரு இளம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் தான் கதாநாயகன் நிஷாந்த். அவருடைய மனைவி தான் நம்ம பதின் குமார். நல்லா சுருட்டு முடியோட ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிற ஒரு பெண்மணி. அழகா இருந்தாங்க பாக்குறதுக்கு. சினிமா ஃபுல்லா அவங்களுடைய லவ் சீன்ஸ், அவங்களுடைய நடிப்பு செம்மையா இருந்தது. அவங்க மனைவி கொல்லப்படுறாங்க. இந்த கொலைக்கு பின்னணி என்ன அப்படின்ட்டு தேடுறவர் தான் நட்டி நட்ராஜ், போலீஸ் ஆபீசர். ஸோ யார் கொன்னான்றத அதை நோக்கி படம் நகர்ந்துட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவருக்கு அந்த பைப்போலார் டிசார்டர் இருக்கும்ல ஹஸ்பண்டுக்கு, கதாநாயகனுக்கு. அவர் நான் தான் கடவுள்ன்ற மாதிரி, நான் தான் சிவன்ன்ற மாதிரி மாறுறாரு. ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. இது மாதிரி சீன் எல்லாம் கொஞ்சம் புதுமையாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்தது படத்துல. ஸோ கடைசியில யார் கொன்னாங்கன்றத கண்டுபிடிக்கிறது தான் மேட்டர். த்ரில்லர் படத்துக்கே இருக்கிற ஒரு பாணி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இவர் கொண்டு இருப்பாரு அவர் கொண்டு இருப்பாருன்ற மாதிரி. அதே மாதிரிதான் கதை நகர்ந்துட்டே இருக்கும். கடைசியில யார் தான் கொன்னாங்கன்றது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் பண்ணியிருக்காங்க, அதுல டவுட்டே கிடையாது. படத்துல முக்கியமான நடிப்பு அப்படின்னு யாரும் சொல்லலாம்னா நட்டி நட்ராஜ். சும்மா ஒவ்வொரு சீனும், அவர் வர சீன் எல்லாமே பக்காவா நடிச்சு தெருக்கி விட்டுருக்காரு. சமீப காலத்திலேயே அவர் பண்ண எல்லா படமும் பக்காவா இருந்து, கங்குவால கூட மற்றவங்க எப்படி நடிச்சாங்களோட இவர் நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லா படத்துலயுமே சமீப காலத்துல எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஃபிட் ஆகுறாரு, பர்ஃபெக்டா இருக்கிறாரு. இந்த படத்துலயும் அவருடைய 100% உழைப்பை கொடுத்திருக்காரு. நல்லா ஸ்கிரீன்ல கூட அந்த பிரசன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது கதாநாயகன் ஏற்கனவே ஒரு 2-3 படத்துல நடிச்சிருக்காரு. இதுல கொஞ்சம் புதுமையா பண்ணியிருக்காரு. ஒரு பைப்போலார்ன்றவங்க எப்படி இருப்பாங்க அதை ரொம்ப மெனக்கட்டு கத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு. அது செம்மையா இருக்கு. சில சீன் எல்லாம் கிளாப்ஸ் வரைக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அழுகிற சீனு, ரெண்டாவது ஸ்டேஷன்ல போய் அவர் மாறி மாறி பேசுறது, இது மாதிரி சீன் எல்லாம் செம்மையா இருக்கு. அடுத்து கதாநாயகி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சுருட்டு முடி, செம்ம அழகா கியூட்டா இருக்காங்க. படத்துல கொஞ்சம் ஒரு குட் லுக்கிங் அப்படின்னு, சரி இவங்களுக்காக கொஞ்ச நேரம் படம் பார்க்கலாம் அப்படின்னு தோண வைக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலி அவங்க கேரக்டர், அவங்க வர எல்லா போர்ஷனும் செம்ம சூப்பரா இருக்காங்க. அவங்க எப்படி கொல்லப்படுறாங்கன்ற விஷயத்தை தான் இந்த படமே மையப்படுத்தி கதையெல்லாம் சுத்தம். மெயின் கேரக்டர் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் படத்துல. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிழல்கள் ரவி அவர் சீனியர் ஆபீசரா கமிஷனர் இருக்காரு. அவருக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்குமே தெரியலையா அப்படின்னு நட்டி நட்ராஜை கூப்பிட்டு சொல்றது, இது மாதிரி சீன் எல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. படத்துல எல்லாருமே செம்மையா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சுவாரஸ்யம் அங்கங்க மிஸ் ஆகுது. ஸோ ஒரு கண்டினியூட்டி சீன்ல எல்லாம் அங்கங்க மிஸ் ஆகுற மாதிரி ஒரு தோற்றமா இருந்தது அது. பட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க சிசர் பண்ணிருக்கலாம். படமும் கொஞ்சம் லென்த்தா தான் தோணுது, இன்னும் ஷார்ட் கட் பண்ணிருக்கலாம். படம் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பா தான் இருக்கு. இது மாதிரி சின்ன சின்ன அந்த சீன் லேக்ன்றதுனாலதான் அப்படின்னு தோணும், இது என்னடா இருக்கிறாங்களே அப்படின்னு சில சீன் தோணும். பட் அதெல்லாம் சிசர் பண்ணியிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் படம். மியூசிக் சரண் குமார் சூப்பரா தரமா பண்ணியிருக்காரு. அந்த விறுவிறுப்புக்கான பிளஸ் பாயிண்ட் மியூசிக்னே சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு சரண் குமார். படத்துல மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கான ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்துல இப்ப சொன்ன கதை மட்டுமே கிடையாது, இதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ஆன்லைன் கேமிங். இந்த ஆன்லைன் கேமிங்னால எந்த அளவுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆன்லைன் சூதாட்டம் வாழ்க்கை எப்படி மாத்தும், சொந்தத்தையும் இழுக்கிற அளவுக்கு எப்படி மனுஷன் மாறுவான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது. படக்குழுவினருக்கு கண்டிப்பா வாழ்த்து சொல்லியே ஆகணும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.